இன்னைக்கு நாங்க நந்தவனம் போகணும். நீங்க வந்தியப்பா இப்பதாங்கிற இந்த நந்தவனத்துல போய் 2 பக்கம் மலை நடுவுல ஓடை எல்லாம் 3 பேரும் போய் தூம கட்டின்னு குதிச்சு குளிச்சு நந்தவனத்துலடா போய் குளிச்சு விட்டு செவன்னு வந்துரு. நீ பேசாம இது காசிக்கு குதிட்டே பேசுவான். இவரையுமா இவரெல்லாம் கூட டவுசரே போட மாட்டாரு. எங்கிட்ட திருவிழானால போட்டு கொடுத்தா பிறகு மத்த நாள் சும்மாதான் தெரியுறேன். இவர் தான் கட்டி போட்டு வந்தாரு. அது மாதிரி நாங்க நந்தவனம் போய் எப்ப ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிழமை என்ன கிழமை கோடியா பாமா சுமண்ண பாங்க சுனியா சோனியா இது மாதிரி நான் மட்டும் வந்தா போதுமா? என் தங்கச்சி வேணும், தெலுங்காய் வேணும், என் நாத்தனா வேணும், என் எல்லாமே நீங்க வந்து நந்தவனம் போறோம். மாமா நீ ஒரு பேசாம விகே மகாராஜ் கார் எடுத்துட்டு வந்துரு. போயிட்டு எடுத்து வரல ஆளுக்கு ஒரு சம்பளம் செஞ்சு வாங்கிக்கோ. அதுக்கு போல புள்ள 3 வாடி 6 வாடி மாமா தெலுங்காயி எல்லாத்துக்குமே சொன்னக்காம இருக்கேன். மழை காரணம் அப்படி. அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. நல்லா இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அப்படியே ரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க எங்க போகணும்? எங்க போகணும்? அப்பா உங்களுக்கு கண்ணு நிறுத்தாம கால் போக சொல்லியிருக்காங்க. என்னை கண்ணு நிறுத்தாம போக சொன்னாரா? கூட்டி போக சொல்லியிருக்காங்க. கூட்டி போக சொன்னாரா? சரிதான். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியா? அப்பா சொன்ன மாதிரி போகலன்னா என்ன பண்ணுவாரு? போகணும்னு அப்பா வந்து அடிக்க முடிப்பாரு. ஐய் அடிச்சு போடுவாரு. அதனால நம்ம அப்பா சொன்ன மாதிரி நந்தவனத்துக்கு போகணும் இல்லையா? போகணும் இல்லையா? போயாச்சு இல்ல. எப்படி இருக்கு நந்தவனம்? நந்தவனம் போல பூத்து பூத்து குலுங்குதா? பூத்து பூத்து குலுங்குதா? கொட்டுகிற நீரு, பூத்து குலுங்குற பூக்கள், இந்த மழை, 2 பக்கம் மலை நடுவுல மலை. சரி விடு, 2 பக்கம் மலை நடுவுல மலை.
மலை 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 அதனால தெளிவா பேசணும் இல்லையா? அதனால எப்படி இருக்கு அந்த கண்டகண்டமா ஒரு பூ பூத்திருக்குல்ல, அது என்ன பூ? அதே கண்டாரளி பூ. கண்டரளி பூ. கண்டாரளி பூ. அது மஞ்சள் கலர்ல பூத்திருக்க பூ பேர் என்ன? அது மசப்பு. மசப்புவா? நீங்க ரொம்ப பசப்புரிய போங்க. பசப்புறனா? சரிங்க. அதனால அப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்தோட வந்தாச்சு. ஆடணும் பாடணும் சில்லு சிறுக்குண்டு. பச்சை மேக்கிலே அதை வச்ச மாதிரி போடணும். எதுல? கண்ணுல. அதனால எப்படி சில்லு சிறுக்குண்டு? எப்படி போடணும்?
கருப்பசாமி வர போறாங்க, தூங்கணும், எழுப்பிடுங்கம்மா. அதனால என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? போயிடுவோமா? அப்பா வந்துருவாரு இல்லையா? அதனால போயிடுவோமா? அப்பா வந்து போயிட்டு வருவோமா? அடிச்சு விடுவாரு. ஒழுங்கா சொல்லுங்க. தெளிவா பேசுங்க. எவ்வளவு கழுத வயசாயிடுச்சு. அப்பா வந்து அடிச்சு விடுவாரு. கழுத வயசாயிடுச்சு இல்ல? தமிழ் ஒழுங்கா உச்சரிப்போட பேச தெரியுதா? நீங்க தானே எங்களை எல்லாம் வளர்க்குறீங்க. நீங்க தானே நல்ல பழக்க வழக்கத்தால சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எங்களோட நீங்க வாங்க, ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் எல்லாம் சொல்லி. அப்பா அப்பா நீங்க என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க பிள்ளை. அவர் தானே வளர்க்கிறாரு எங்களை. அவரை நம்பிதானே எங்க 7 பேர்த்தையும் ஒப்படைச்சிருக்காங்க எங்க அப்பா. நீ நல்லதான் வளர்க்கிற தெரியுது. அதனால தெளிவா பேசினாதானே சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்க வளர்ந்து வர பிள்ளைங்க சேரக்கூடாதா? நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். மோசமான மந்திரி இவை முக்கியமான மந்திரி அவரு இல்லையா? அதனால அப்பா தானே அடிச்சு பட்டுறாரு. அவர் வரவங்களையோ ஓடிடுவோம். சிவபெருமானம் சிலம்பாயம் வந்தவர்கள் உள்ள இருப்பது கோழியா குழந்தைன்னு கேட்டாங்க. நம்ம அனைவரும் வணங்கக்கூடிய அந்த அழகான அதே சத்திய செய்தி. அப்ப கோழியா போட்டு சாப்பிட்டு போயிட்டோம்னு அப்ப 7 குழந்தைகளும் கோழியாக மாறிவிட்டது. நான் இருப்பதோடு இறப்பதே மேலென்று நினைக்கிறேன் சுவாமி. போயிட்டு வரணுமா? சுவாமி தாங்கள் கூறியபடி நான் சிறுபிள்ளைத்தனமாக இருந்து போவதற்கு முடிவெடுத்து விட்டேன்.